மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், அத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. இந்த காலை ஆராதனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆன்லைன் கம்யூனியன் சர்வீஸ் 2வது ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதும் நம் கர்த்தருடைய பந்தியை ஆன்லைன் சர்வீஸில் ஆசரிப்போம். நீங்கள் இதில் கலந்து கொள்ள அன்போடு நான் அழைக்கிறேன். நீங்கள் ஒருவேளை கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுப்பதற்கு ரசமும்
ரொட்டியும் இல்லை என்றால் நீங்கள் பரவாயில்லை, எங்களோடு கூட ஜெபத்தில் இருங்கள், கல்வாரி காரியங்களை தியானம் பண்ணுங்கள். பட் உங்களால் முடியும் என்றால், அல்லது நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து செகண்ட் சண்டே ஆன்லைன் சர்வீஸ், கம்யூனியன் சர்வீஸ், நீங்கள் கர்த்தருடைய பந்திக்காக ஆயத்தப்பட்டு நீங்கள் ரசத்தையும் ஜூஸு, பிரெட்டு, ஏதாவது ஒரு எம்பளம் அதை அடையாளப்படுத்தி பயபக்தியுடன் நீங்கள் கலந்து கொள்ள நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்தில் இந்த ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறேன். துவக்கம் முதல் முடிவு வரை நீர் எங்களை வழிநடத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய வழிநடத்துதலை நாங்கள் உணர, அனுபவிக்க, பிரசன்னத்தை உணர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாஸ்டர் எஸ்ரா அவர்கள் நம்மை ஆராதனை நடத்துவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனை ஆராதிப்பது, தேவனை துதிப்பது நம் மேல விழுந்த ஸ்லாக்கியம். வேதம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், பயபக்தியோடு அவருடைய சன்னிதானத்துக்கு முன்பதாக நாம் வர வேண்டும், நன்றி அறிதலோடு தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் களி கூற வேண்டும் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது சொல்லுகிறார். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த நேரத்திலே ஆண்டவரை புகழ்ந்து பாடவும், அவருடைய நாமத்தை சொல்லி அவரை மகிமைப்படுத்தவும், இன்னும் தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாகவும், இன்னும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்யும்படியாகவும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சில பழைய பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோமா? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு
சத்ரு நம்முடைய வாழ்க்கையில மேற்கொள்ளும் பொழுதும் தேவனாகிய கர்த்தர் நமக்காக கொடியை ஏற்ற வல்லவராயிருக்கிறார். ஒரு நாளும் சத்துரு சோதிக்காதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன்னே கேமியா ஆவியை அடித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன்னே கேமியா ஆவியை அடித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சொல்லுவோமா? அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோமா? பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோமா? பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை அநாதி தேவன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. சொல்லுவோம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். காருண்யத்தாலே எடுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. சொல்லி பாடுவோமா? காருண்யத்தாலே எடுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தே அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை சொல்லுவோம். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். கானகப்பாதை ஆரிருளில் தூய தேவ ஒளியே. சொல்லி பாடுவோமா? கானகப்பாதை ஆரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை இனிதாயரும். அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களுன். இன்னும் சொல்லுவோமா? அநாதி தேவன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை அநாதி தேவன் அடைக்கலமே.
இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்தவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் முழு இருதயத்தோடு தேவனுடைய நாமத்தை துதித்துக் கொண்டிருக்கிறீங்க? அவர் சதா காலங்களிலும் அவர் மாறாத தேவனாயிருக்கிறார். அடுத்த வரிகள் சொல்லுகிறது, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, உன் சமாதானத்தின் உடன்படிக்கை தனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்ளுவார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும், தேவன் நமக்காக அவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் அவர் தம்முடைய வாக்கை உண்மையாய் காத்துக்கொள்ள அவர் வல்லமில்லவராய் இருக்கிறார். இந்த நேரத்தில் அவரை துதிக்கிற நீங்களும் நானும் அவருடைய வாக்கு தத்தங்களை எண்ணினவர்களாக, ஆண்டவர் சொன்னாரு, என் சமாதானத்தின் உடன்படிக்கையை நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது என்று சொன்னாரே. இதுவரைக்கும் நம்மை காத்து வழிநடத்தி வருகிற தேவனுக்கு முன்பதாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு தேவனுடைய பாதத்தில் நம்மை ஒப்புவிப்பதே நாம் வாக்கியமாய் கருத வேண்டும். ஹalleluya ஹalleluya. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவீங்களா? இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். சேர்ந்து பாடுவோம். கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. பாடுவோம். கிருபை கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, சனாதனத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நடுக்கலவை, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் நடுக்கலவை, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. பாடுவோம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நடுக்கலவே, அவர் நித்தியப்பு எங்களுன். இன்னும் சொல்லுவோம். அநாதி தேவன் நடுக்கலவே, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. சேர்ந்து சொல்லுவோம். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. சொல்லுவோம். எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்ல தேவன், நீரே சர்வ வல்லமையுள்ளவர். எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. யெகோவா தேவன், யெகோவா தேவனே. அவரை துதித்து பாடுவோம். யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரேன்னு சொல்லுவோம். யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. சொல்லுவோமா? யெகோவா தேவனே. பாட பாட துதி நிரம்பட்டும். நம்முடைய வாய் ஃபுல்லா துதி நிரம்பட்டும். யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே,
எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ரோய் எல் ரோய், என்னை காண்பவரே என்னை காண்பவரே. எல் ரோய் எல் ரோய், என்னை காண்பவர். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இன்னும் சொந்தத்தை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இன்னும் உற்சாகமாய் ஆராதனை ஏசையா, ஆராதனை உமக்கே. ஆவியில நிறைந்து சொல்லுவோம். உமக்கே ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சொல்லுவோம். உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். கைகளை உயர்த்தி ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. உள்ள நாடத்திலிருந்து சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஷகர லிபரதனம சந்தரலரதியாந்தனலவா. உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இன்னும் சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அவர் ஆதியும் அந்தமும் நிறைந்த தேவன். அவரே சர்வ வல்லமை உள்ளவர். நாம் பாடினது போல இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தமும் நம்மை நடத்தவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இருக்கிற இடத்துல 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி அவரை முழு இருதயத்தோடும் தேட நாம் வந்திருக்கிறோம். முழு இருதயத்தோடும் ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். அவர் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவருடைய நாமம் அற்புதம் என்று வேதம் சொல்லுகிறது. அவரே பலத்த கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி கொண்டே இருப்போம். 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், நான் உம்மை நேசிப்பே வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து சொல்லுங்க பாப்போம். இயேசுவே ராஜா, இயேசுவே மீட்பர், இயேசுவே தேவன், இயேசுவே.
சொல்லுவோம். இயேசுவே ராஜா, இயேசுவே மீட்பர், இயேசுவே தேவன், இயேசுவே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடுகிறோம், உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் தேவன் என்று சொல்லி உம்மை பாடுகிறோம், நீரே எங்கள் தேவன் என்று சொல்லி உம்மை பாடுகிறோம். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இன்னும் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை 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 ஆராதனை. உம்முடைய அன்பை நாங்கள் நினைக்கும் பொழுது எங்களுடைய உள்ளமெல்லாம் மகிழ்ந்து ஆண்டவரே. உம்முடைய கிருபை நாங்கள் நினைக்கும் பொழுது நாள்தோறும் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதனை செய்கிறோம், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதனை செய்கிறோம். ஆராதனை 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 ஆராதனை. நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக. நீர் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீர் இல்லாத ஊழியம் எங்களுக்கு வேண்டாம். முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் உம்முடைய நாமத்தை துதிக்க, நீர் யார் என்பதை உணர்ந்து ஆராதிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காய் நன்றி. இன்னுமாய் தேவ பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். உம்மை முழு இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், முழு சிந்தையோடு உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Praise God. அல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். இன்றைய கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. நீங்கள் பந்திக்காக ஆயத்தப்படவும் நான் உங்களை என்கரேஜ் பண்றேன். முன்பதாக கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான தருணம், கொடுத்திருக்கிறதான ஆப்பர்ச்சுனிட்டி, அதை அறிந்து நாம் உத்தரவாதத்துடன் செயல்படணும். இந்த கடைசி காலத்துல நம்மை தேவன் வைத்திருக்கிறார். அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு.
சுவிசேஷ ஊழியம், மிஷன்ஸ் ஆகிய காரியங்கள் வரும்போது எல்லா விசுவாசிகளும் ஈடுபடணும். செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்கு நம்ம எஃபர்ட்ஸ் எடுக்கணும். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. நல்லா நீங்க உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து எங்கே இருக்கிறீர்கள் என்பதை நிதானித்து பார்த்து நீங்க ஊழியங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்க. காலம் ரொம்ப கம்மி. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஈடுபடுத்த விரும்புகிறார் அவருடைய பணியில. ஆமேன். எஸ், பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு மிஷனரிகளை நினைத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். வெயில் கொடுமை சென்னையிலே அதிகமா இருக்கு. இன்னும் இதை விட அதிகமாக வட இந்தியாவில் இருக்கும். அதனால மிஷனரிகள் அவங்களெல்லாம் ஆண்டவர் பாதுகாக்கணும். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தினார். அந்த வெதர் கண்டிஷனை ஆண்டவர் அவங்களுக்கு சாதகமாக்கி கொடுத்தார். நமக்கும் ஆண்டவரே இந்த வெயிலின் கொடுமையில யாரும் பாதிக்கப்படாதபடிக்கு மிஷனரிகளை, குறிப்பாக மிஷன் ஃபீல்டில் இருக்கிறவர்களை, கரண்ட் வசதி இருக்காது, ஏர் கண்டிஷன் கண்டிப்பா இருக்காது, போதிய வசதி இல்லாத சூழ்நிலையில இருப்பாங்க. அவர்களுக்கு தேவன் நிழலாக மேகமாக இருந்து கர்த்தர் அவர்களை இந்த சம்மர்ல நடத்தணும். கர்த்தர் சூழ்நிலையை மாற்ற முடியும். காற்றை பார்த்து அதட்டுகிற தேவன் இல்ல, நிச்சயமாக அவரால் செய்ய முடியும். நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணலாம் மிஷனரிகளுக்காக. ஆண்டவரே, எங்கள் எல்லா மிஷனரிகள் ஹாட் வெதர் கண்டிஷன்ல, உஷ்ணமான ஆண்டவரே பகுதிகளில் ஊழியம் செய்கிற மிஷனரிமார்களை நாங்கள் நினைக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை, ப்ரொடெக்ஷனை கர்த்தர் தருவீராக. நீங்க ஷீல்டாய் இருந்து, நீங்க மேகமாய் இருந்து, நிழலாக இருந்து அவர்களை நடத்துவீராக. அற்புதத்தின் தேவன் இந்த அற்புதத்தை செய்து இந்த வருஷம் எங்களை நடத்துவீராக. குறிப்பா இந்த அக்னி நட்சத்திரம் பீரியட்ல ஆண்டவரே, கொளுத்துகிற வெயில்ல ஆண்டவரே இருந்து எங்களை காத்துக்கொள்ளும். இந்த வெதர் சேஞ்சில் வருகிற வியாதிகள், சுகவீனங்கள், ஃபீவர்ஸ் எல்லாவற்றிலிருந்து காத்துக்கொள்ளும். உம்முடைய பாதுகாப்பின் நிழலிலே எங்களை வைத்துக் கொள்ளும். தேசத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆளுகிறவர்களை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக எழும்புகிற சக்திகளை கர்த்தர் காண்கிறீர். தேசத்துல ஊழியங்களை விடுதலையோடு செய்ய முடியாதபடிக்கு தடைகள் பல விதங்களிலே வருகிறது. கிறிஸ்தவ ஊழியங்களை முடக்குவதற்கு பல எஃபர்ட்ஸ் எடுக்கப்படுகிறது. தேவன் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். தேவன் எங்களுக்கு தடைகள் நடுவுல பிரேக் த்ரூஸை கொடுக்கிறவர். உபத்திரவம் இருக்கிற காலத்துல ஆண்டவரே, கர்த்தர் எலியாவை கொண்டு ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தீர். அதே போல எங்களையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். தகப்பனுடைய கரத்துல எங்களை கொடுக்கிறோம். அப்பாவின் கைகளில எங்களை கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உபத்திரவத்தை எப்படி கையாளணுங்கிற ஞானத்தை தந்தருளுங்க. எங்க கரேஜியஸா இருக்கணும், எங்க ஒரு கவர் அண்ட் ப்ரொடெக்ஷனோடு இருக்கணும் என்ற காரியங்கள்ல கிளாரிட்டி தந்து எங்களை நடத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய அன்பு கரத்துல சமர்ப்பணம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய பந்திக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க.
இன்றைக்கு உம்முடைய பந்தியில கலந்து கொள்ளுகிற எல்லாருக்கும் ஆண்டவரே பலனை தந்து, சுகத்தை தந்து, விடுதலையை தந்து, ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தந்து நடத்துவீராக. உம்முடைய சிலுவை மரணத்தினால, உம்முடைய தியாக சிலுவை மரணத்தினால உண்டாகிற நன்மை உம்முடைய பிள்ளைகளை சேருவதாக. தேங்க்யூ லார்ட். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த பந்திக்காக எங்களை நாங்கள் சுத்திகரித்து ஆண்டவரே உம்முடைய சமுத்திரங்களை தாழ்த்தி உம்முடைய இரத்தத்தினால எங்களை கழுவும் என்று கேட்டு ஆண்டவரே நாங்கள் வருகிறோம். பாவக்கரைகள் நீங்கட்டும். பசுத்த வாழ்க்கை வாழ வேண்டிய பலனை தாரும். சிந்தையில, பேச்சில, ஆண்டவரே எல்லாவற்றிலும் எங்களுக்கு நீர் கிருபைகளை தந்து நடத்தும். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. உமக்கே மகிமை செலுத்துகிறோம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த கம்யூனியனுக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஒரு பாடலை பாடுவோம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை. பாஸ்டர் ஜூட் அவர்கள் பாடும்போது நீங்கள் பந்திக்காக ஆயத்தப்படுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இணைந்து ஸ்தோத்திரத்தோடு புசித்து பணம் பண்ணலாம். பாஸ்டர் ஜூட். கல்வாரியின் அன்பு எண்ணி பாடும், நினைத்து பாடும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்சமனே பூங்காவினில் காதறி ஆழும் ஓசை. கெத்சமனே பூங்காவினில் காதறி ஆழும் ஓசை. எத்தீசையும் தோணிக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, செந்நிறமாக்கினரோ. எங்கோதும் அவர் காய் வேண்டினீரோ,
அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் மனம் பெரிதே, ஏசப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அவரை போல் நாம் மாற என்னையும் உம்மை போல் மாற்றும் ஆண்டவரே. அதற்காக வல்லவா உம்முடைய ஜீவனை எனக்கு கொடுத்தி எங்களை தாழ்த்துகிறோம் என்று சொல்லி எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தாரை மட்டும் தாழ்த்துகிறோ, தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அப்படி அறிக்கை செய். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. Praise the Lord. Thank you, Pastor Jude, for that song, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை. தகப்பனே, உம்முடைய தியாக மரணத்திற்காக, ரத்தம் சிந்துதலுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அப்பத்திற்காக, இந்த ரசத்திற்காக மறுபடியுமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நீர் எங்களுக்கு தந்த இந்த அடையாள உணவுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக பிற்கப்பட்டீர், எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர். பலவீனங்கள் மறையட்டும், சுகவீனங்கள் மறையட்டும், தரித்திரம் ஒழியட்டும், சாபம் நீங்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாத கரம் எங்களை தொட்டு பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரத்தோடு புசித்து பானம் பண்ணுவோம். ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தாய்மார்கள் தினம். டுடே இஸ் மதர்ஸ் டே. எல்லா தாய்மார்களுக்கும் பிளஸட் மதர்ஸ் டே. ஆமென். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை என்ற பழைய
பாடல் ஒன்று எனக்கு ஞாபகம் வருகிறது. வெரி ட்ரூ. இயேசு தேவகுமாரனாக இருந்தாலும் அவர் ஒரு தகப்பன் இல்லாமல், ஒரு ஹியூமன் ஃபாதர், பயாலஜிக்கல் ஃபாதர் இல்லாம, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அவர் சூப்பர் நேச்சுரல் கன்செப்ஷன்ல பிறந்தவர். ஆனால் ஒரு தாய் தேவைப்பட்டார், ஒரு தாய் தேவைப்பட்டார்கள் இயேசுவின் பிறப்பிற்கு. மரியாள். மதர்ஹுட் இஸ் a very big blessing. ஆமென். பெண்களுக்கு தேவன் அந்த விசேஷ கிருபையை கொடுத்திருக்கிறார். பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு வேதனை. பாவத்தின் விளைவினால வேதனையோடு பெற்றெடுப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதை கடந்து பிள்ளையை பராமரித்து, நிறைய பிள்ளைகள் தங்கள் தாயை மதிப்பதில்லை, தன்னுடைய தாயை சரியாக கவனிப்பதில்லை. தாய்மார்கள் நிறைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் இன்னும் அடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாம் இந்த பிள்ளைகளை சந்திப்பாராக. ஒரு மனமாற்றத்திற்குள்ளே வர கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு தெய்வீக தாய் எப்படி இருப்பாள்? How will a godly mother be? 5 குணாதிசயங்கள், 5 qualities of a godly mother. ஒரு தெய்வீக தாயின் 5 குணாதிசயங்கள் என்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். அந்த செய்தியை கேளுங்கள். ஏற்கனவே நான் பேசின செய்தி தாய்மார்கள் தினத்தை குறித்து கேட்க போகிறீர்கள், ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, எங்களோடு பேசும் உங்க வசனம், வார்த்தை விடுதலையோடு, வல்லமையோடு, தெளிவோடு எங்களை என்கரேஜ் பண்ணவும், கரெக்ட் பண்ணவும் இந்த வார்த்தைகள் வரட்டும். தாய்மார்களை குறிப்பாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். 5 qualities of a godly mother. Praise the Lord. கர்த்தருடைய வார்த்தைக்கெல்லாம் ஆயத்தமா? ஆமென். தாய்மார்கள் தினம், Mother's Day. I'm glad that we have something like this to honor our mothers. தாய்மார்களை கனப்படுத்துவதற்காக இப்படி ஒரு நாள் நமக்கு உண்டாயிருக்கிறதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். Bible does talk about honoring mothers. வேதம் தாய் தகப்பன்மாரை மதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் கடைசி நாட்களிலே எப்படிப்பட்டவர்கள் எழும்புவார்கள் என்பதை குறித்து நமக்கு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே முதல் 5 வசனங்களிலே வாசிக்கிறோம். அதிலே ஒரு காரியம் என்ன என்று பார்த்தால், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள். We will see a generation, an ungrateful generation, a disobedient generation. அதில் பார்த்தீங்கன்னா, நன்றி அறியாதவர்கள், ungrateful to the parents. Our parents aren't perfect. நம்முடைய பெற்றோர் பூரணர் கிடையாது. And likewise, we are not perfect either. But God has given us parents. And father and mother, 2 பேரும் இருவரையும் நாம் கனப்படுத்த வேண்டும். And more so, mother, அவர்களுடைய அன்பு விசேஷமானது. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Leviticus chapter 19 and verse 3. உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கு தன் தன் தகப்பனுக்கும், தாய்க்கும் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அதற்கு முந்தின வசனம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்.
I want you to pay attention to this verse. Leviticus chapter 19 verse 2 and 3. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்புறம் தாய் தகப்பனை ஆனர் பண்ணணும், மதிக்கணும், அந்த பயபக்தி இருக்கணும். அப்புறம் ஓய்வு நாளை ஆசரிக்கணும். 3ஆம் வசனத்தில் பின்பகுதியில் நான் உன் தேவனாகிய கர்த்தர், 3ஆம் வசனத்தின் பின்பகுதியில் அதை வாசிக்கிறோம். கவனிங்க, நான் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தராயிருங்கள், ஓய்வு நாளை ஆசரியுங்கள். I am the Lord your God, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இப்படி முக்கியமான காரியங்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற வேளையில் இடையில ஒரு காரியம் வருகிறது, honor your parents. அவருக்கு, அப்பாவுக்கு அம்மாவுக்கு பயந்திருங்கள். இது பயம் என்றால் நம்ம ஒரு ஆரோக்கியமற்ற பயத்தை சொல்லவில்லை, ஒரு பயபக்தி, ஒரு ரெவரன்ஸ், ஒரு ரெஸ்பெக்ட். In between powerful and important phrases comes this phrase. உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Exodus chapter 20 and verse 12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. For you to have long life, you learn to honor your parents. அம்மா அப்பாவை கனப்படுத்த தெரியாதவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. Honor your father and your mother so that you may live long. எபேசியர் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். Obey your parents, children, for this is right. Children, obey your parents in the Lord, for this is right. இது நியாயம், இது சரி. அப்படின்னா நாம அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தா அது அநியாயம். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் இட்ஸ் நாட் ரைட். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். If anyone curses his mother or father, he must be put to death. அம்மா அப்பாவை சபிக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. These are scripture verses. தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். யாத்திராகமம் 20:12 ஏற்கனவே வாசித்தோம். இப்பொழுது யாத்திராகமம் 21:15. Anyone who attacks his father or his mother must be put to death. இயேசு தன்னுடைய தாயை கனம் பண்ணினார். பன்னிரண்டு வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். லூக் chapter 2 verse 51. சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தன் தாயை பராமரிக்கிறதற்கு ஒருவரை ஏற்படுத்துகிறார். ரெஸ்பான்சிபிள் சன். நீதிமொழிகள் 19:26. நீதிமொழிகள் 19:26. தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். Brings shame and disgrace. நீதிமொழிகள் 20:20. Proverbs 20:20. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். His lamp will be snuffed out.
he will be in pitch darkness. ஒளி இருக்காது, அருள் இருக்காது, இருள் கவ்விக்கொள்ளும் அவன் வாழ்க்கையை. நீதிமொழிகள் 28:24. நீதிமொழிகள் 28:24. தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். என்ன சொல்லுதுன்னா பைபிள், நீ அம்மா அப்பாவை கனப்படுத்தல நல்லா இருக்க மாட்டாடான்னு சொல்லுது. டு புட் இட் இன் பிளெயின் வேர்ட்ஸ், நீ நல்லா இருக்கணுமா, நீ ஆசீர்வாதமா இருக்கணுமா, அம்மா அப்பாவை கனப்படுத்து. நான் என்னுடைய 19வது வயசுல பாலிடெக்னிக் படித்து கொண்டிருக்கும் பொழுது என்சிசியில் எனக்கு சீனியராக இருந்த ஒரு அண்ணன் கிராஜுவேட் ஆகி போகும் பொழுது நான் ஆட்டோகிராஃப் ஆஸ் அ ஜூனியர் வாங்கினேன். அதில் அவர் எழுதியிருந்தார். அப்போ தான் எங்கள் அப்பா இறந்திருந்தார். 85 என்று நினைக்கிறேன், 84 and 85. ஸோ அவர் எழுதினார் அதில், இஃப் யூ ஹாவ் அ மதர் ட்ரீட் ஹர் வித் டெண்டர் கேர், ஃபார் யூ வில் நோ ஹர் வேல்யூ only when you see her empty chair. I repeat, if you have a mother, treat her with tender care, for you will know her value only when you see her empty chair. உனக்கு ஒரு அம்மா இருந்தால் அவர்களை பேணி காத்துக்கொள். அவர்களுடைய அருமை பெருமை அவருடைய காலி நாற்காலியை பார்க்கும் பொழுதுதான் உனக்கு தெரியும். உயிரோடு இருக்கும் பொழுதே கனப்படுத்த வேண்டிய கனத்தை, கொடுக்க வேண்டிய ஆனரை கொடுத்து விடு. And that was when my father just passed away. That was when my mom was just 40 years old. எங்கள் அம்மாவுக்கு 40 வயசு தான் எங்கள் அப்பா இறந்து போகும் பொழுது. Today my mother is 78 years old. அவர்கள் 38 வருஷமாக அவர்கள் கணவன் இல்லாமல் வாழுகிறார்கள். எங்களை அந்த நாட்களிலே ஜெபித்து அவர்கள் தெரிந்த விதத்திலே எங்களை வழிநடத்தி இன்றைக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். அந்த தாய்க்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். And we do what we can to our best to keep her happy. அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறதற்கு என்ன செய்ய முடியுமோ நாங்கள் செய்கிறோம். Our children need to be taught how to honor parents. Heart of a mother, தாயினுடைய உள்ளம். மோசே, ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்ற சட்டம் வந்த பொழுது ஆண் பிள்ளையை பாதுகாத்தாள் தாய். பிறகு மிகவும் ஜெபத்துடன் ஆப்வியஸ்லி அந்த குழந்தையை பாதுகாக்கிறதற்காக எதையாகலும் செய்ய வேண்டும் என்று விரும்பி, ஆனாலும் சட்டத்திற்கும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் அல்லது ஆபத்து இருக்கும் செய்யும் பொழுது ஆண்டவர் டிவைனாக அந்த தாயினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அந்த குழந்தை பாதுகாக்கப்படுகிறது. ஒரு டெஸ்டினி சைல்டாக அந்த குழந்தை மாறுகிறது. சாலமோனுடைய ஞானத்தை குறித்து விவரிக்கிறதற்கு வேதம் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறது. 2 பேர் ஒரு குழந்தைக்காக சண்டை போடுறாங்க. சாலமோன் ஞானத்தினால குழந்தைய 2ஆ வெட்டி ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்தறேன்னு சொல்லும் பொழுது ஒரு தாய் சரி என்று சொல்லுகிறாள். தாய் என்று கிளைம் பண்ணினவள் உண்மையான தாய் சொன்னாள், வெட்ட வேண்டாம், குழந்தைய அங்கே கொடுத்துருங்கன்னு. சாலமோன் முடிவு பண்ணிட்டாரு உண்மையான தாய் எது என்று சொல்லி. உண்மையான தாய் பிள்ளையுடைய நலனை விரும்புகிறவள். தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ? அவள் மறந்தால் நான் மறப்பதில்லை. ஏசாயா 49:15. God compares his love. The best that he can explain his love is compare or talk about mother's love and then explain how his love is. Can a mother forget the baby at her breast and have no compassion on the child she has born? Though she may forget, I will not forget you, says the Lord. அப்படிப்பட்டதான அன்பு. தன்னுடைய அன்பை விவரிக்கிறதற்கு ஆண்டவர் ரெஃபரன்ஸ் பாயிண்டாக யூஸ் பண்ணுகிறது தாயினுடைய அன்பு. மதர்ஸ் கம்ஃபர்ட். ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிறார். As a mother comforts her child, so will I comfort you. Isaiah 66:13. ஏசாயா 66:13. ஆமென். பிரியமானவர்களே, ஒரு 5 குறிப்புகளை
உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தெய்வீக தாயினுடைய 5 பண்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ காட்லி மதர். தெய்வீக தாயின் சில குணலட்சணங்கள். நம்பர் 1, she will dedicate her child to God. தன் பிள்ளையை ஒரு தெய்வீக தாய் தேவனுக்கு பிரதிஷ்டை செய்வாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். பிரியமானவர்களை கவனிங்க. இட் இஸ் மோர் தென் அ டெடிகேஷன் செரமனி. சைல்ட் டெடிகேஷன் நம்ம சபையில் செய்கிறோம். பிள்ளைகளுக்கு நாம் ஞானஸ்தானம் கொடுப்பதில்லை. We only baptized adult, grown up children who choose to follow Jesus on their own will. அவர்களே தங்களுடைய தீர்மானத்தின்படி இயேசு பின்பற்ற ஒப்பு கொடுத்தவர்களை மட்டும்தான் நாம் ஞானஸ்தான அந்த முறைமையிலே அவர்களை கடந்து செல்ல அனுமதிக்கிறோம். பிள்ளைகளை நாம் பிரதிஷ்டை செய்வது வழக்கம். பட் திஸ் டெடிகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் a general dedication. அதாவது பிள்ளை தேவனால் வருகிற சுதந்திரம். நான் இந்த பிள்ளைக்கு ஒரு கார்டியன் தான், உண்மையான ஓனர் தேவன் தான். ஐ எம் ஒன்லி a steward. அந்த ஸ்டியூவர்ட்ஷிப் மென்டாலிட்டியை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். 127ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். Children are a heritage from the Lord. And we must treat them as treasures from heaven. And a godly mother will do that. லூக்கா 2ஆம் அதிகாரம் 22-23. லூக்கா 2ஆம் அதிகாரம் 22-23. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற்பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கவும். This is the dedication of Jesus. Amen. Godly mother recognizes she needs wisdom from above to train up her child in the way they should go. நீதிமொழிகள் 22:6. நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பெற்றோருக்கு தேவ வசனம் சொல்லுகிற ஆலோசனையை கவனியுங்கள். And I know the challenge of raising kids in this modern day is getting tougher and tougher. இந்த மாடர்ன் டேல பிள்ளைகளை வளர்ப்பது பெரிய சவாலாகவே இருக்கிறது. Things change so fast. Train a child in the way he should go, and when he is old, he will not turn from it. Amen. என்னால் கூட முடியாத ஆண்டவர், இந்த பிள்ளையை வளர்க்கிறதற்கு நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். ஆண்டவரை சார்ந்து சார்ந்து ஜெபித்து அந்த பிள்ளையை தேவ சமூகத்திலே பிரதிஷ்டை செய்து, இது உம்முடைய குழந்தை, நான் வளர்ப்பதற்கு உத்தரவாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன், நான் ஒரு உக்ரானக்காரன் தான், உக்ரானக்காரி தான் என்ற ஒரு மனநிலை. A godly mother will dedicate her child to God. Amen. And the stewardship mentality. இரண்டாவதாக, a godly mother will teach her child the scriptures. ஒரு தெய்வீக தாய் தன் பிள்ளையை வேதவசன வெளிப்பாட்டிலே வளர்ப்பாள்.
நீதிமொழிகள் 1:8. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. Implies, this verse reveals or implies that she has taught her children. தாயின் போதகத்தை தள்ளாதே. Listen, my son, to your father's instruction and do not forsake your mother's teaching. இந்த வேளையில் ஒரு காரியத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தாய்மார்கள் கவனியுங்கள், பெற்றோர் கவனியுங்கள். It is the parents' responsibility to teach the children, not Sunday school teachers. Not Sunday school teachers, but parents. Sometimes என்கிட்ட வந்து சில பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, இந்த பையன் கீழ்ப்படியவே மாட்டேங்கிறான் பாஸ்டர், சண்டே ஸ்கூலில் என்னதான் சொல்லித்தராங்க தெரில. அந்த மாதிரிலாம் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா they will get it from me. நான் கேட்பேன், பைபிளில் எங்கேயுமே சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லிக் கொடுக்கணும்னு இல்லை, பெற்றோர் தான் சொல்லிக் கொடுக்கணும்னு இருக்கு, நீங்கள் ஏன் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு கேட்பேன். நம்பர் 1. நம்பர் 2, ஒரு வாரத்தில் 168 மணி நேரம் இருக்குது. 2 மணி நேரம் கொண்டு சண்டே ஸ்கூலில் விட்டுட்டு யூ எக்ஸ்பெக்ட் மேஜிக் ஃப்ரம் த சண்டே ஸ்கூல் டீச்சர்? சாரி, வி டோன்ட் ஹேவ் மேஜிஷியன்ஸ் ஹியர். யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி as parents. பெற்றோராக நீங்கள் பொறுப்பெடுங்கள், உத்தரவாதம் எடுங்கள். 2 தீமோத்தேயு 1:5 2 தீமோத்தேயு 3:15 ஆகிய வசனங்களை படித்து பாருங்கள். தீமோத்தேயுனுடைய பாட்டி, தீமோத்தேயுனுடைய தாய் ஐனிக்கேயாள், லோவிசாள், கிராண்ட்மதர் லோவிசாள், தாய் ஐனிக்கேயாள் சிறு வயதிலிருந்தே வசனத்திலே தேற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள். 2 தீமோத்தேயு 1:5, 2 தீமோத்தேயு 3:15. வாசிக்கலாமா? Let's read that. 2 Timothy chapter 1 and verse 5. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். 2 Timothy 3:15. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். பரிசுத்த வேத எழுத்துக்கள் சிறு வயது முதல் உனக்கு தெரியும். பாட்டி, தாய் சரியாக வளர்த்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஒரு தெய்வீக தாய் தன் பிள்ளையை தேவனுக்கு பிரதிஷ்டை செய்வாள். 2வது, ஒரு தெய்வீக தாய் தன் பிள்ளையை வேத வசனத்தின் வெளிப்பாட்டிலே வளர்ப்பாள். நம்பர் 3, ஒரு தெய்வீக தாய் தன் பிள்ளையின் மீது தனக்கு உண்டான செல்வாக்கை அறிந்து செயல்படுவாள். She knows that she has influence on her child and she will be very careful what kind of influence she is exerting. என்ன விதமான செல்வாக்கை தன்னுடைய பிள்ளைகள் மீது செலுத்துகிறேன் என்பதை குறித்து தாய் கவனமாக இருக்க வேண்டும். 2 நாளாகமம் 22:3 துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாயிருந்தாள். அகாசியா ராஜாவினுடைய தாய். He too walked in the ways of the house of Ahab, for his mother encouraged him in doing wrong. Wrong influence, negative influence. அகாசியாவினுடைய தாய் சரியாக வழிநடத்தவில்லை. எசேக்கியேல் 16:44. இதோ பழமொழி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் தாயை போல மகள் என்று உன்னை குறித்து பழமொழி சொல்லுவார்கள். Everyone who quotes proverbs will quote this proverb about you, like mother, like daughter. Again, in the Ezekiel 16:44, the context is a bad example. And 2 Chronicles 22:3, 2 நாளாகமம் 22:3 வாசித்தோமே, அதுவும் ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிள். தாயினுடைய செல்வாக்கு மிக மிக முக்கியமானது.
அதிக தாக்கம் உள்ளது. So mothers, be careful. You have more influence on your child, even more than your father, even more, or rather more than your husband. The child has more influence from the mother than from the dad. ஒரு தெய்வீக தாய் தன் பிள்ளையின் மீது தனக்கு உண்டான செல்வாக்கை அறிந்து செயல்படுவாள். Being a good example in life, in teaching, in inculcating godly habits, தாய்க்கு அந்த உத்தரவாதம் உண்டு. ஆமென். முதலாவதாக தெய்வீக தாய் தன் பிள்ளையை தேவனுக்காக பிரதிஷ்டை செய்வாள். இரண்டாவது, ஒரு தெய்வீக தாய் தன் பிள்ளையை வேதவசன வெளிப்பாட்டிலே வளர்ப்பாள். மூன்றாவதாக, ஒரு தெய்வீக தாய் தன் பிள்ளையின் மீது தனக்கு உண்டான செல்வாக்கை அறிந்து செயல்படுவாள். நீங்கள் யாரையும் குறித்து குறை பேசுகிறவர்களாக இருந்தால் அது முதலாவது தவறு. இரண்டாவது, பிள்ளைகள் முன்பாக நீங்கள் வேறு யாரையும் குறித்து குறை பேசுகிறவர்களாக இருந்தால் பெற்றோர் கவனியுங்கள். அதை பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். And that is the spirit that they will carry. What kind of modeling are we presenting for our children? நம்ம கூடயே இருக்கிறதுனால they see our life. You living a godly life is not just an important thing for yourself, but it is also important for the sake of your children. You have to live a godly life. பெற்றோர் கவனமாக நாம் இருக்க வேண்டும். And none of us are perfect, but let us do our best. நாம் பூரணர் அல்ல, பட் முடிந்தவரை நாம் நல்ல செல்வாக்குள்ளவர்களாக நாம் இருப்போம். பெற்றோர் பிடிவாதமாக இருக்கிறதும், பொய் சொல்லுகிறதும், திருடுகிறதும், ஏமாற்றுகிறதும், நடிக்கிறதும், மாய்மாலம் பண்ணுகிறதும் பார்த்தால் பிள்ளைகளும் அதை செய்ய ஆரம்பிப்பார்கள். Let us be careful. Let us not impart negative values into our children. Number 4, ஒரு தெய்வீக தாய் தன் பிள்ளைகளுக்கு இருக்கும் சத்துவத்தை அறிந்து அதனை ஊக்குவிப்பாள். அந்த பிள்ளை எதற்காக தேவன் தெரிந்து கொண்டாரோ, if the parents know the destiny of the child, or if the parents know the prospect and the potential of the child, அந்த குழந்தையினுடைய சத்துவத்தை, பொட்டன்ஷியலை அறிந்து அதை ஊக்குவிக்கிறவர்கள், அந்த பிள்ளைகளுடைய விருப்பங்கள், வாஞ்சைகள், தரிசனங்கள், கனவுகளை ஊக்குவிக்கிறவர்கள். இயேசு முதல் அற்புதம் செய்யும் பொழுது தன் மகன் இயேசு செய்யக்கூடிய பொட்டன்ஷியல், அது அவர் யார் என்ற காரியத்தை ஓரளவுக்கு அறிந்திருந்தாள் மரியாள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று வேலைக்காரர்களிடத்திலே சொன்னாள். ஆமென். The power of words. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் என்ன? ஊக்குவிக்கிற வார்த்தைகளா? உன்னை பெற்றதுக்கு ஒரு ஆட்டுக்கல்ல பெற்றிருக்கலாம், உன்னை பெற்றதற்கு ஒரு நாயை பெற்றிருக்கலாம். இதெல்லாம் பெற்றோர்கள் சொல்லுகிற வார்த்தைகள். Speak words of destiny. There's power in words. There's power in our tongue. The tongue has the power of life and death. நீதிமொழிகள் 18:21. ஆமென். படிப்பு தான் எல்லாம் என்று நினைக்க கூடாது. சில பிள்ளைகளுக்கு படிப்பு நல்லா வராது, but they'll be good in sports, they'll be good in something else, and we must identify that as parents and encourage them. ஆமென். தன் பிள்ளைகளுக்கு இருக்கும் சத்துவத்தை அறிந்து அதனை ஊக்குவிப்பார்கள். ஆமென். I know my classmate, பைபிள் ஸ்கூல்ல எனக்கு கிளாஸ்மேட்டாக இருந்த மித்ரன் செல்லப்பா,
அவனுடைய டாட்டர், she is a star player in chess. She goes around the world to many nations and he travels with his daughter. He's also a pastor. Sydneyல ஒரு தமிழ் சர்ச் பாஸ்டர். And his daughter is excelling in chess. Praise God. Amen. என்னுடைய son debate competitionல last month inter-school competitionல he won a medal. And ஜெயிச்ச சில பிள்ளைகள் selected to go to an international event in Dubai. So நான் சொன்னேன், if Jaden is selected for that, let us encourage. Of course, in the time, in the level, we have to pay our children's flight fare, but the school teachers will take them. So நான் சொன்னேன், happy to send Jaden. So we encourage our children. இப்போ என் மகளுக்கு நான் சொன்னேன், நீ என்ன பண்ணணுமோ பண்ணுமா, நீ பைபிள் ஸ்கூல் படிக்கணுமா படி, நீ காலேஜுக்கு ஒரு ரெகுலர் கோர்ஸுக்கு போகணுமோ போ. We never pressurize our children to do what we wanted to do, but we want them to do what God had ordained for them to do. We are praying and they choose. தன் பிள்ளைகளுக்கு இருக்கும் சத்துவத்தை அறிந்து அதனை ஊக்குவிப்பாள் ஒரு தெய்வீக தாய். ஆமென். ஐந்தாவதாக, ஒரு தெய்வீக தாய் தன் பிள்ளையின் வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டம் என்னவோ அதை அறிந்து மனதிலே வைத்துக் கொள்ளுவாள், ஜெபித்துக் கொண்டிருப்பாள். Let us read Luke chapter 2. லூக்கா 2ஆம் அதிகாரம் 28 33. அவன் அவரை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோടെ போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவைகளை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். Prophetic words spoken over Jesus. சிமியோன் அந்த காரியங்களை சொன்ன பொழுது பெற்றோர் கேட்டார்கள், மரியாள் கேட்டாள், யோசேப்பு கேட்டார், பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்க இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவிப்போகும் என்றான். பிள்ளை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தை யோசேப்பும் மரியாளும் கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். அதை அவர்கள் மனதிலே வைத்து யோசித்துக் கொண்டிருந்தார்கள். எங்களுடைய பிள்ளைகளை குறித்து, ஜினேட் அண்ட் ஜேடன் குறித்து பல தீர்க்கதரிசன வார்த்தைகள் உண்டு. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தீர்க்கதரிசன வார்த்தைகள், அவர்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவர்களுக்கு தெரியாது, எழுதி வைக்க தெரியாது. But we have written it down and we are praying over it and we are sharing that with them. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுபோல் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம், God's plan, God's purpose ஆகிய காரியங்களை நாம் வெளிப்பாடாக அறிந்திருந்தால் அதை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும்.
அதை பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் அதை குறித்து யோசித்து அந்த வழியிலே எப்படி இந்த பிள்ளைகள் நடத்த வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். But let me also tell you, godly mothers will go through challenges. Godly mothers will go through challenges. அன்னாள் பெற்றெடுக்கிறதற்கு சாமுவேலை பெற்றெடுக்கிறதற்கு முன்பாக அன்னாள் has to go through much pain. அன்னாள் ஜெபித்தாள். Godly mother prays. Godly mother believes in God's promises. சொல்லப்பட்ட வார்த்தையை நம்பினாள். Godly mother will keep her promises. குழந்தையை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணின பிரகாரமே, நேர்ந்து கொண்ட பிரகாரமே ஒப்பு கொடுத்தாள். Godly mother takes responsibility. தெய்வீக தாய் உத்தரவாதம் எடுத்துக் கொள்கிறாள். ஒவ்வொரு ஆண்டும் அந்த குழந்தையை பார்க்க போகும்பொழுது ஒரு துணி தச்சு கொண்டு போவாள் என்று அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 2:19. ஆமென். So godly mothers குறித்து நான் பேசினேன். பட் ஆரம்பத்தில் I mentioned about children. Children, treat your parents well. Parents, treat your children well. 2 காரியத்தை நாம் பார்த்தோம். And let me tell you, motherhood is very special. ஒரு தாய் இல்லாமல் even Jesus was not able to be born. ஒரு பயாலஜிக்கல் மதர் தேவைப்பட்டது இயேசுவின் பிறப்பிற்கு. ஃபாதர் இல்லாமல், பயாலஜிக்கல் ஃபாதர் இல்லாமல் சூப்பர் நேச்சுரல் கன்செப்ஷன் உண்டாச்சு. பட் வெரி மச் a biological mother was needed. Motherhood is painful. பிள்ளையை பெற்றெடுக்கிற வேதனை, பிள்ளையை சுமக்கிற அந்த காலகட்டத்திலே she will go through a lot of changes in her body. Her beauty will go. Her shape will change. Permanent stretch marks will be there. இந்த குழந்தைக்கு முதலாவது அரவணைப்பு தாயினிடத்திலே. முதல் சில மாதங்கள் ஆகாரம் தன் தாயின் மார்பகத்திலிருந்து. நம் ஒவ்வொருவராலும் நம்முடைய தாய் தூக்கமில்லாத இரவுகள் பல இருந்திருக்கும். Several sleepless nights for mothers. Motherhood is painful, but motherhood is very special. தாய்மார்களே, may the Lord bless you. May your children understand that you are special. நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதை உங்கள் பிள்ளைகள் அறிந்து கொள்ள கர்த்தர் வெளிப்பாடுகளை அந்த பிள்ளைகளுக்கு தருவாராக. Amen. Once again, wishing all the mothers a blessed Mother's Day. May the Lord richly bless you. Womanhood என்று சொல்லும் பொழுது, பெண்மை என்று சொல்லும் பொழுது, அதிலே நம்முடைய சமுதாயத்திலே பல ஃப்ரீடம் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலைகள் இருக்கிறதை நான் அறிவேன். And as a woman you face many limitations, and sometimes limitations because of your own makeup, and sometimes limitations because of society's limitation cap. But God sees you as special, and the church sees you as special. May the Lord bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. தேவ கிருபை உங்களிலே பெருகுவதாக. Amen. Praise God. ஜெபம் பண்ணலாமா? Father, thank you for all the mothers in the church. சபையில் இருக்கிற எல்லா தாய்மார்களுக்காக ஸ்தோத்திரம். சபையிலே நீர் கொடுத்த எல்லா சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே, பயாலஜிக்கல் சில்ட்ரன் இல்லாமல் இன்னும் பயாலஜிக்கல் சில்ட்ரன் இல்லாமல் இருக்கிற சகோதரிகளை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். May they, Lord, know what it is to be a mother to a child. Lord, would you bless them, bless the womb,
Lord, bless them with a child. Give them the fruit of the womb. கற்பத்தின் கனியை தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. இந்த வருகிற ஆண்டவரே ஆண்டிலே அவர்கள் கன்சீவாக மிராக்குலஸ் கன்செப்ஷன் உண்டாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் எல்லா மெடிக்கல் காம்ப்ளிகேஷனை எடுத்து போடும்படி ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியத்தை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மனமாற இந்த தாய்மார்கள் தினத்திலே ஆசீர்வதிக்கிறேன். Bless them, O Lord, we pray. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதிச்சிருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Once again, blessed Mother's Day. Praise God. ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். எனக்கு தெரியும் ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. கடைசி பாடல் தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கை செலுத்தலாம். பாஸ்டர் ஆல்பர்ட் ராபின்சன் அந்த பாடலை பாடுவார்கள். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்க முடியும். நாமளும் சொல்ல போகிறோம், நாங்கள் அவர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் மறக்கவே மாட்டோம். ஆமென். மறவே நீர் செய்த நன்மைகள். ஆண்டவரே எவ்வளவோ நன்மைப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் என்று அந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவே நீர் செய்த நன்மைகள் துதிப்பேன் என் முழு இதயத்தோடே. மறவே நீர் செய்த நன்மைகள் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அவர் அப்படியே செய்வாராக. இம்மட்டும் உதவி செய்தவர் இனியும் நம்மை நடத்தவர் வல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி எனக்காய் கொடியேற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவி. இதுவரை
நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடே. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடே. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடினால நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய துன்பங்கள் எல்லாம் அவருடைய பாதத்தில் வைத்து விட்டு சுகமாய் இளைப்பாறுவோம். ஏனென்றால் நன்மையும் கிருபையும் நம்மை சூழ்ந்து கொள்ள செய்கிறவர் அவர். ஹalleluya! ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம். பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வாராக. பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவேன், சத்தத்தை உயர்த்தி மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடே. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடே. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் ஓ தகப்பன் நீர் அல்லவோ. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன். கடைசி ஒரு முறை சொல்லலாமா? நான் மறவேன் இயேசுவை, மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடே. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடே. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். Praise God. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. நம்மோடு தேவன் இடைப்பட்டார், இந்த ஆராதனை ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் முடிச்சிருவோமா? தகப்பனே, உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையில நீர் வெளிப்பட்டு எங்களை பிளஸ் பண்ணினதற்காக நன்றி. கர்த்தருடைய பந்திக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லாரும் பலனோடு, சுகத்தோடு, விடுதலையோடு, தேவனுடைய நன்மைகளோடு வாழ ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, தேவாவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் நம் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.